அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கால தாமதங்கள் ஆகலாம், நம்ம நினைத்திருக்கிற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தாமதம் வரலாம். ஆனாலும் வசனம் சொல்கிறது, அவர் இனியும் தாமதியா. உடைய வாழ்க்கையில் தாமதங்களை எடுத்து போட்டு துரிதமாய் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமை அழைத்த போது ஆண்டவர் உடைய சந்ததிய வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அதே போல பலுகி பெருக பண்ணினார். அதே ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை பிடித்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் எதற்காக காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.